இந்த வருஷம் ரம்ஜானுக்கு டெய்லியும் ஒரே வகையான ட்ரிங்க்ஸ் செஞ்சு போர் அடிக்குது உங்களுக்கு. கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான ட்ரிங்க்ஸை எப்படி ஈஸியாகவும் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ப்ளூ மொஜிட்டோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் ஜாரில் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கழுவி வச்சுருக்கிற புதினா இலைகளை 5 இலையை இதில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொடி பொடியாக அரைச்சி வச்சுருக்கிற சுகரை இதில் போட்டுக்கோங்க. இப்போ 5 கியூப் ஆஃப் ஐஸை இதில் போட்டுட்டு நம்ம ப்ளூ மொஜிட்டோ சோடா நான் வாங்கி வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சோடா பிராண்ட் நல்லதோ அது வாங்கி இப்போ இந்த கிளாஸ் ஜாரில் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பீடாக கலந்து விடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு ஜூஸ் கிளாஸில் மாற்றி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ப்ளூ மொஜிட்டோ ரெடி. ரோஸ் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு மில்கை இதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியாகவும் இதில் ஊற்றிட்டு நல்லா பொடி பொடியாக அரைச்சி வச்சுருக்கிற சுகரையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பீடாக. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ரோஸ் எசன்ஸை நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த எசன்ஸ் பிராண்ட் நல்லதோ அதை வாங்கிக்கோங்க. நான் கொஞ்சமாக அந்த ரோஸ் எசன்ஸை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு பத்தலைன்னா இன்னொரு கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை ஒரு 5 ஐஸ் க்யூபை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஐஸ் 5 க்யூப் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக இந்த ஜூஸ்குள்ளார போட்டு நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை இப்போ ஒரு ஜூஸ் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ரோஸ் மில்க் ஷேக் ரெடி. மேங்கோ மொஜிட்டோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் ஜாரில் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கிற 1/2 லெமன் ஜூஸை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு நல்லா அரைச்சி வச்சுருக்கிற சுகரையும் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 இலையை இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 5 ஐஸ் க்யூபை இதில் நம்ம போட்டுக்கலாம். மேங்கோ மொஜிட்டோ சோடா நான் வாங்கியிருக்கேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த பிராண்ட் நல்லதோ அது நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. அதை அந்த கிளாஸ் ஜாரில் இப்போ நான் ஊற்றிக்கிறேன். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஸ்பீடாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை ஒரு ஜூஸ் கிளாஸ் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மேங்கோ மொஜிட்டோ ரெடி. டேட்ஸ் அண்ட் நட்ஸ் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் டேட்ஸை எடுத்துக்கோங்க. அதில் கொட்டை எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு 6 டேட்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. முந்திரி ஒரு 4 எடுத்துக்கோங்க. பாதாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கிரான்பெரியை சேர்த்திக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். திராட்சை யாருக்கு தாங்க பிடிக்காது, இதையும் ஒரு 4 சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு பாலையும் இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜூஸ் டம்ளரில் ஒரு 5 ஐஸ் க்யூப் இதையும் இதில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற டேட்ஸ் அண்ட் நட்ஸ் மில்க் ஷேக்கையும் இதில் சேர்த்தி அந்த ஸ்ட்ராவை போட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான டேட்ஸ் அண்ட் நட்ஸ் மில்க் ஷேக் ரெடி. சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் சாக்லேட்டை தூளாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு சாக்லேட்டை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் பவுடரையும் இதில் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அந்த சாக்லேட் டேஸ்ட் இந்த மில்கில் கலக்கிறப்போ நிறைய டேஸ்ட்டு கிடைக்கும். சாக்லேட்டு
சாக்கோ சிப்ஸையும் இதில் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு பாலையும் இதில் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஜூஸ் டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 ஐஸ் க்யூபை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ அதை ஒரு ஸ்ட்ரா வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. லெமன் மின்ட் கூலர் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் ஜாரில் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கல லெமன் ஜூஸை இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு புதினாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி இந்த கிளாஸ் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியவும் ஊற்றிக்கோங்க. அப்போ அந்த புதினாவோட டேஸ்ட் அது எல்லாமே கலந்துரும். இப்போ நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கிற சுகரையும் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு ஐஸ் க்யூப் ஒரு 5 இதில் மெல்லமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா தெளிச்சிடும். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஸ்பீடாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு ஜூஸ் டம்ளரில் மெதுவாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான லெமன் மின்ட் கூலர் ரெடி. இப்போ 6 வகையான மொஜிட்டோ, மில்க் ஷேக், ஜூஸ் இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான ப்ளூபெர்ரி மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இதை கலக்கி விட்டு பாருங்க இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. மேலே இருக்கிற புதினாவோட வாசனை, அப்படியே லெமனோட ஃப்ளேவர் அது எல்லாமே கலந்து இந்த மொஜிட்டோ சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் இந்த ப்ளூபெர்ரி மொஜிட்டோ சாப்பிடணும்னு இல்லை. இனிமேல் நம்ம வீட்லேயே சட்டுன்னு டேஸ்டியாக செஞ்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான ரோஸ் மில்க் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதோட டெக்ஸ்சர் பாருங்க. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. ரோஸ் மில்க் நீங்க ரெஸ்டாரண்ட்ல தான் போய் சாப்பிட்டுருப்பீங்க. இனிமேல் நம்ம வீட்டில் டேஸ்டியாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாம். மில்க்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த ரோஸ் பன்னீர் வாசனை செம்ம கம அடிக்குது. கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப சுவையான மேங்கோ மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டெக்ஸ்சர் எப்படி இருக்கு பாருங்க. கலக்கி விட்டு பார்க்குறப்போ டெக்ஸ்சர் அப்படி தெரியுது. மேலே இருக்கிற புதினாவோட ஸ்மெல்லு, இந்த லெமனோட ஃப்ளேவர் அது எல்லாமே கலந்து பார்க்குறப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. மேங்கோ யாருக்கு தாங்க பிடிக்காது? மேங்கோ ஜூஸா நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி வீட்லயே மேங்கோ மொஜிட்டோவா சாப்பிட்டு பாருங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ரெஸ்டாரண்ட்ல தான் போய் சாப்பிடணும் இல்லை, நம்ம வீட்லயே இனிமேல் செஞ்சிடலாம் சட்டுன்னு. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான டேட்ஸ் அண்ட் நட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டெக்ஸ்சர் பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. டேட்ஸ் அண்ட் நட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம மில்க்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம டேட்ஸ் அண்ட் நட்ஸ் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் போய் சாப்பிடணும்னா டெய்லியுமே இதே மாதிரி நம்ம வீட்லயே சட்டுன்னு டேஸ்டாவும் செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டெக்ஸ்சர் பாருங்க, மேல எல்லாமே சாக்லேட் எல்லாமே மிதந்து இருக்கு.
இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. சாக்லேட் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. இந்த சாக்லேட்டோட மில்கை நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் மில்கை குடிக்காதவங்க இந்த மாதிரி சாக்லேட்ல மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக்கை கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான லெமன் மின்ட் கூலர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இது டெக்ஸ்சர் பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த லெமனோட வாசனை எல்லாமே ரொம்ப செம்மையா இருக்கு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான புதினா. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க எல்லாருமே. நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான மொஜிட்டோ அண்ட் ஜூஸை உங்க வீட்டில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.